வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அரிசி ஊற வச்சுருக்கேன். சிக்கன், பல்லாரி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, இலை, இதெல்லாம் கல்பாசி இதை மட்டும் போடணும். பட்டை, ஏலக்காய் காஞ்ச உடனே பல்லாரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வத்தப்பொடி போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம வத்தப்பொடி போடுறோம்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கலரிங்காக இருக்கும். இப்போயே நம்ம போட்டோம்னா தேவையான அளவு வத்தப்பொடி, நல்லா வதங்கி வந்து வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். 2 தக்காளியை போடணும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போடணும். நல்லா அந்த வத்தப்பொடி ஸ்மெல் வந்து நல்லா வரும். வந்து வீட்டில் அரைச்ச வத்தப்பொடி, அதனால் கொஞ்சம் மணமாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கணும். அதனால் மூடி போட்டு முடிச்சுக்கணும். ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மாதிரி செய்வோம், ஆனால் வீடியோ எடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கறி 6 கிலோ கறி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படி போட்டுடலாம். வீட்டில் இப்போ ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா, அது என்னன்னு சொல்கிறேன். கறியை நல்லா தட்டி விட்டுக்கலாம். அந்த பிரியாணி மசாலா என்னென்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது 50 கிராம் வாங்கி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இது அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. காலையில் பச்சு தான் லாஸ்ட்டு. கறி நல்லா வெந்து வரட்டும். இது கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் புளிப்புத்தன்மைக்கு.
நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அரிசி போட போகிறோம். நல்லா மூடி வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. அரை வேக்காடு வெந்தாலே போதும், ஏன்னா நம்ம தம் போடும்போது சரியாக வரும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இது என்ன அரிசினா சீரக சம்பா குருணைன்னு சொல்லுவாங்க. இதில் பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும். சீரக சம்பா குருணை. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அரிசி வந்து எண்ணெயிலையும் மசாலையும் நல்லா கிண்டணும். இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்துகிட்டு வரேன். 2 வழக்கு தண்ணி. அப்போ 1.5 வழக்குக்கு 3 வழக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 2 கரெக்டாக 3. இப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும். அரிசி ஊற வச்சுருக்கறனால 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு லைட்டாக கட்டிக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணி அந்த கறிக்குள்ளே நல்லா வெந்து வரும்போது இதாக இருக்கும். நம்ம ரொம்பையும் கறிக்குள்ள லைட்டாக அரை மணி நேரம் கணக்கு. 10 நிமிஷம் வந்து மூடி வைக்கணும். மீதி 1/4 மணி நேரம் வந்து தம் கட்டணும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பண்ணி பார்க்கலாம். நல்லா இப்படி அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா தம் கட்டணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். தம் கட்டுறதுக்கு இது பூரா தண்ணி வச்சு தண்ணி நிமிர வச்சு வெயிட் இருந்தால் தான் நல்லா வேகும். வெயிட்டை தூக்கி வச்சிடலாம். சிம்மில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம். 1/2 அன் ஹவர் தம் கட்டியிருக்கோம். இப்போ இறக்கி வச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. கட் பண்ண இறக்கி வச்சு கிண்டிக்கலாம். பிரியாணி ரெடி.